வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான பிள்ளைகளே, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு நாளும் சரியா உங்களோட புள்ளிகளை அதிகரிப்பதற்கான ஒரு வேலை திட்டமாக நான் என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண நான் உங்களுக்கு தொடர்ந்து எடுத்துட்டு போகிறதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ அனுப்பியிருந்தேன். அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். சரியா? அப்ப ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோ இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு டே 1. அந்த டே 1ல முதலாவது வினாவாக நான் சொன்னேன் சதவீதம் என்ற பாடம். ஒரு சதவீதத்தின குயிக்கா விளங்கப்படுத்திக் கொள்ளும். சதவீதம்னு சொன்ன அர்த்தம் இந்த ரெண்டு குறியீடுகள், இந்த குறியீடு போட்டு வரதான் சதவீதம். இப்போ அதுல நான் இப்ப இந்த போர்ட்ல எழுதிக்கிறேன் 10% சொல்லி. இப்போ 10% அர்த்தம் என்னன்னா பிள்ளைகள், எப்பயுமே சதவீதம் 100க்கு பார்க்கப்படும். இப்ப 100க்கு சொன்னால் நூறின் மேல் ஒன்று, அதாவது நூறில் ஒன்ற நூறில் ஒன்ற 1% சொல்லுவோம்டா. நூறில் ஒன்ற 1% எழுதிடும். நூறில் ஒன்ற 1% எழுதுறோம். அப்போ அதே போல நூறின் மேல் 10த்தான் 10% எழுதுறோம். முதலாவது அது கிளியராக இருக்கணும். அப்ப 25% தான் 100ன் மேல் 25, 15% தான் 100ன் மேல் 15. இது கிளியரா இருக்கும்னு நம்புறேன். சரி, இப்ப அடுத்த டாபிக் இருக்கும். சரியா? அப்ப இது அர்த்தம் 100 ரூபாட பொருள் ஒன்றடி வாங்கினால் அதுக்கு 10 ரூபா லாபம் வச்சா பிச்சிடியாக இருந்தால் 10% லாபம். இந்த பொருளுக்கு 10 ரூபா லாபம் வைத்தால 100 ரூபாட பொருள் 10 ரூபாக இருந்தது. 10 ரூபா லாபம் வச்சதோட எவ்வளவு விற்பாயின்னு சொல்லி பார்க்க, அதுதான் ஆன்சர். நீ நினைச்சா இதை நான் மனசுக்குள்ள நான் நினைச்சதுதான் ஆன்சர். எவ்வளவு 110. நீ ஏற்கனவே நினைச்சிட்டு இருந்தாய், அதான் உண்மையான ஆன்சர். 110 வரும். அப்ப இது பெருமானம், பொருளோட விலை. இது கொள்விலைன்னு சொல்லலாம், பெருமானம்னு சொல்லலாம். சரியா? நீ வாங்கினதை பார்க்க லாபம் 10 ரூபாய் கொடுத்தால் உனக்கு மொத்தம் விற்பனை விலை, விற்கிற விலை 110 ரூபாய். சரியா? அதே போல நீ கொள்வனவு செய்யும் போது 10% டெக்ஸ் வரி அறவிடப்படுகிறது. 10% உனக்கு என்ன செய்யப்படுது? வரி அறவிடப்படுகிறதாக இருந்தால் பிள்ளைகள், அப்ப 10% வரியாக இருந்தால் 100 ரூபாட பொருளுக்கு 10 ரூபா என்றால் நீ 110 ரூபாய் கொடுத்தான் கஷ்டம்ல உங்களோட பொருள் வெளியே எடுக்கலாம். சரி, அடிக்கடி நீ கட்டாயம் அங்க வரி செலுத்தாம உங்க பொருளை ஃப்ரீ பண்ண மாட்டாரு, தர மாட்டாரு, வெளியே இஷ்யூ பண்ண கூட மாட்டாரு. அப்ப அதே போல அப்ப 100க்கு 10 ரூபாண்டால் 110 ரூபா நீ விற்கிறது. அப்ப அதே மாதிரி சும்மா வச்சுக்கொள்ள 20% தெரியும். பொய்க்கா சொல்லணும். இப்ப 100 ரூபாண்டால் 20% 100க்கு 20. 100ன் மேல் 20ன்னா 120. இங்க வரப்போகுது ஆன்சர். அப்ப எனக்கு தெரியும் 120ன்னு சொல்லி. இவ்வளவுதான் இதில் இருக்கிற விஷயம். இதை நீ கிளியராக விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னால் இதுல இருந்து உனக்கு கிளியரா ஒவ்வொரு கேள்வி என்ன கேள்வி கேட்டாலும் ஆன்சர் எடுக்கலாம். சரியா? அப்ப முதலாவது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, முதலாவது சரியா சொன்னால் ஒரு கேள்வி வந்து பார்ப்போமா? சரியா? ஒரு கேள்வி வந்து நான் சொல்றேன். சரியா? என்னன்னு சொன்னா 45,000 பெறுமதியான ஒரு தொலைக்காட்சி பெட்டி ஒன்றிற்கு 45,000 பெறுமதியான தொலைக்காட்சி பெட்டி ஒன்றிற்கு 15% சுங்க வரி அறவிடப்படுகிறது. அப்படி என்றால் அவரு செலுத்த வேண்டிய வரி தொகை எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. 15%. இப்போ பொருளோட விலை 45,000 சொல்றாரு. பொருளோட விலை 45,000. சரியா? அப்ப அந்த 45,000த்துல உள்ளவர் சரியா இது எவ்வளவு சதவீதம் அடைவிக்கிறாரு? 15%. அப்ப நார்மலா யோசிக்கிற நான் 15%தோட அவனுக்கு சொல்லி தந்தேன். 15% அவனுக்கு முன்னாலே சொன்னது எவ்வளவு? 100 ரூபாட பொருள் 15. 100 ரூபாய்க்கு 15 போட சொன்னேன். அப்ப 45,000க்கு எவ்வளவு? இது மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி 1வது கேள்வியாக வரும். அப்ப 45,000க்கு எவ்வளவாக இருந்தால் 2 இந்த 2 வெட்டிட்டு அவ்வளவுதான் இருக்கிறது. வெட்டிட்டு சிம்பிளா என்ன செய், இந்த 0 அப்படியே போடுடா. 45 15ஆல பெருக்கிவிடும். 5 5 25 5 5 25 2 மிச்சம்.
ஐநாலு 20, 20 ரெண்டும் 22 வந்துடும். ஓர் அஞ்சு அஞ்சு, ஓர் நாலு நாலு, ஓர் அஞ்சு அஞ்சு, ஓர் நாலு 4 வந்துடும். நம்ம கூட்டுவோம். இப்ப அஞ்சு, அஞ்சும் ரெண்டும் 7, 4 ரெண்டும் 6 வரணும். ஆகவே 6750 ரூபாய் நீ கட்டணும். இவ்வளவுதான் சதவீதம் காண்றது. அப்ப வரியோ சொங்க வரி சரியா வரி என்ன வரி காண சொன்னாலும் 100க்கு எத்தனை சதவீதம் தரப்பட்ட பெருமானத்தை பெருக்கு போட்டு சுருக்கி ஆன்சர் எடுத்த. இதுதான் சதவீதம் காண்ற மாதிரி. சரியா? அப்ப ரிட்டனும் ஒரு முறை என்ன சொல்றேன், கேள்வியை சொல்றேன், நல்லா ஞாபகத்துல வச்சுக்க. இப்படி கேள்வி வந்தா நீ ஆன்சர் எழுத வேணும். சரியா? 45,000 பெறுமதியான தொலைக்காட்சி பெட்டியொன்றுக்கு 15% சுங்க வரி அறவிடப்படும் எனில் அறவிடப்படும் சுங்க வரி எவ்வளவுன்னு கேட்டால் நான் சொன்ன மாதிரி எழுதினேன். எவ்வளோ? 100க்கு 15டா. 100க்கு 15டா. அடே 100க்கு 15 ரூபாண்டா. 100 ரூபாய்க்கு தானே 15 ரூபா. 100 ரூபாய் பொருளுக்கு 15 ரூபாய் கட்டணும். அப்ப 45,000 பெறுமதியான பொருளுக்கு எவ்வளவு கட்டணும்னு சொல்லி என்ன செய்ய போற? பிரிச்சு 45 பூஜ்ஜியம் ரெண்டையும் வெட்டினா இப்படி பெருக்கிறேன்னு சொல்லி தந்தேன். ஆகவே பூஜ்ஜியத்தை போட்டாச்சு. 45 15 பெருக்கிறேன். 45 15 பெருக்கணும். எனக்கு வந்து அதோட வந்து 6,750 ரூபாய் வந்துச்சா? 6,750 ரூபாய் வந்து இதுதான்டா இந்த வரி காண்ற மெத்தட். அது இறை வரியாக இருக்கு. இந்த வரிக்கும் இது ஓகே. அடுத்தது கேள்வி கேட்கிறார். இப்ப வரியோட செலுத்த வேண்டிய மொத்த பணம் எவ்வளவு? அப்ப நான் 100 ரூபாட பொருளுக்கு 15 ரூபாய் வரி கட்டினா நீ 115 ரூபாய் என்ன தானே? அப்ப என்ன செஞ்சது? 100 ரூபாட 15 கூட்டி 115 போட்டு அதே மாதிரி தானேடா. 45,000 ரூபாட பொருளுக்கு 6,750 ரூபாய் வரி செலுத்துறேன்டால் அது ரெண்டையும் என்ன செய்யணும்? கூட்டணுமா இல்லையா? ஆகவே 45,000தோட 6,750 நீ என்ன செய்யணும் என்றால் கூட்டணும். அப்படி கூட்டினேன்னு சொன்னால் நீ செலுத்த வேண்டிய அந்த டிவிட மொத்த பெருமானம் வந்து இது இன்னும் ஒரு சிம்பிளா விளங்குறதுக்கு கொண்டு சொல்றேன். சரியா? நீ இப்ப என்ன செய்ய போற என்றால் பைக் உனக்கு அழகா தேவையான உனக்கு பைக் கொண்டு வாங்க போறாங்க வச்சுக்கவே. சரியா? உனக்கு விருப்பமான சொல்றேன், நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. உனக்கு விருப்பமான போன் வாங்க போறேன். அது ஐபோன் வச்சுக்கொள்ளுமே. அப்ப இந்த ஐபோனோட வாங்குறதுக்கு அவர் சொல்றாரு, அந்த பெருமதியில இருந்து நீ எனக்கு போன்ட விலை உதாரணத்துக்கு இப்ப துபாயில இருந்து எடுத்துட்டு வரேன்னு சொன்னா, துபாயில இருந்து இங்கிருந்து வெளிநாட்டுல ஒரு போன் வந்து எடுத்துட்டு வர போறாய். அங்க 1,00,000 தான் விலை. 1,00,000 தான் விலை. சரியா? ஆனா நீ இங்கிருந்து இறக்குமதி செய்யக்கூட அதுக்கு நீ ஒரு 10% வரி சேர்க்கணும். இப்போ 10% வரி செலுத்தணுமாக இருந்தால் என்ன அர்த்தம்? உனக்கு இப்ப கிளியரா மனது பட வேணும். சரியா? குயிக்கா டக்குன்னு மூடல பட்டுறணும். என்ன? 10% தான் 100க்கு 10 ரூபா. அப்ப நான் போட்டாச்சு 100ன் மேல் 10 அதை போட்டு தர 1,00,000. 1,00,000 என்ன? 100,000. 1,00,000 எழுதியாச்சு. இப்ப யாரையும் வெட்டுற? இந்த 2 பூஜ்ஜியத்தை வெட்டியாச்சா? இந்த 2 பூஜ்ஜியத்தை என்ன செஞ்சாச்சு? வெட்டியாச்சு. அப்ப யாரையும் இந்த 2 பூஜ்ஜியத்தை வெட்டிட்டால் இதுல 2 பூஜ்ஜியம், இது 2 பூஜ்ஜியம் வெட்டால் 0 0 0 0 வரப்போகுது. 100,000. சரியா? 1,00,000 பெறுமதியான போன் வாங்குறாய். அதுக்கு நீ 10% கட்டணும். அப்ப இங்க 1 2 3 அங்க ஒரு பூச்சி நிற்குது. மொத்தமாக 4. ஆகவே இப்ப நீ என்ன செய்யணும்? 10,000 ரூபாய் கட்டணும். எவ்வளவு கட்டணும்? நீ 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவா கொடுத்தால் அந்த போனை உனக்கு 1,10,000 ரூபாய்க்கு எடுக்கிறது. இதுதான் டெக்ஸ் வரி. இப்ப நீ என்ன செய்ய? அப்படியே ஹோல்ட் பண்ணு. வீடியோ புஷ் பண்ணிட்டு பாஸ் பேப்பர் எடுக்கக்கூடாது. பாஸ் பேப்பர் எடுத்து சரியா என்ன செய்தால் 2024 இருந்து 20 மட்டும் 4 வருஷம் இல்லாட்டி 5 வருஷம். சரியா? பேப்பர் எடுத்தால் ஃபர்ஸ்ட் கேள்வி இல்லாட்டி 2வது கேள்வி இல்லாட்டி ஒரு 3வது கேள்விக்குள்ள வரும். மொத்தம் ஃபர்ஸ்ட் 5 கேள்விக்குள்ள இருக்கும். ஒன்னு மேக்சிமம் 1வது கேள்விதான் வாரத்தை கூட்டுதான். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி தாரதான நீ என்ன செய். சரியா? உன்னை பாஸ் பேப்பர் எடுத்து ஃபர்ஸ்டுக்கு வரி காண்றது சம்பந்தமாக
சதவீதம் காண்ற மாதிரி ஏதாவது கேள்வி இருந்தால் செஞ்சு, எத்தனை கேள்வி செஞ்சு 5 கேள்வி செஞ்சேன்னா 5ல 2 மார்க்ஸ். இப்போ 10க்கு எத்தனைன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல போட பார்க்கலாம். சரியா, பார்ப்போம். அப்படி ஒவ்வொரு நாள் நாங்கள்